மார்ச் மாதத்தோட கடைசி நாள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இன்னைக்கு மிகப்பெரிய சரிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அரௌண்ட் 2% மேலே நிப்டியும் சென்செக்ஸ் டவுன் ஆயிருக்கு. ஏன் இந்த டவுன் கண்டினியூ ஆயிருந்துட்டு சிங்கிள் லிஸ்ட்ல பதட்டம் குறையாதா அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். நான் உங்கள் ஃபினிக்ஸ் இந்தியா சதீஷ். தொடர்ச்சி இறங்கிட்டு இருக்கக்கூடிய உலக சந்தைகளோட நம்ம மார்க்கெட்டும் கண்டினியூ டவுன் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கும் 1600 புள்ளிகளுக்கு மேல சென்செக்ஸ் டவுன் ஆயிருந்துச்சு. 488 புள்ளிகள் நிப்டிலையும் இழந்திருக்கு. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது 2.5% மேல நிப்டி சென்செக்ஸ் ரெண்டுலயுமே டவுன் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. பஜாஜ் ஃபைனான்ஸ் உட்பட நிறைய நிறுவனங்கள் 5% மேல டவுன்ல இருந்தது நம்ம பார்த்தோம். எதனால மார்க்கெட் கண்டினியூ ஃபாலோ ஆயிட்டு இருக்குன்னா, ஏற்கனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தரைவழி தாக்குதலுக்கான ஒரு முன்னெடுப்பு எடுத்துட்டு இருக்கிறாரு. சென்ட்ரல் ஈஸ்ட்ல இது ரொம்ப அதிகமான பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. இது எல்லாமே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த அச்சுறுத்தல் இந்தியாவிலும் இருக்குதுங்க. 2020 கோவிட்டுக்கு பிறகு மாதாந்திர அளவில் மிக மோசமான பதிவை இன்னைக்கு நம்ம மார்க்கெட் பதிவு பண்ணிருக்கு. இந்த வீக்னஸ் கண்டினியூ ஆகுமானா ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இவங்களுக்குள்ள இந்த பிரச்சனைகள் முதல்ல ஒரு கண்கூடுக்கு வரணும். அது இப்போ கண்கூடு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுங்கிற மாதிரி இருக்கு. பால்டு வேடா குடாயிலோட விலை அதிகமாயிட்டு இருக்கு. அது இந்தியாவிலும் எதிரொலிச்சிட்டு இருக்கு. குடாயில் அரௌண்ட் $107 $112 வரைக்கும் ட்ரேட் இருக்கு. ஏற்கனவே ஹோர்முஸ் நீரிணை மூலமா வேர்ல்டு வைடா சப்ளை பண்ணக்கூடிய அந்த குடாயிலுடைய அளவு குறைஞ்சிருச்சு. வார் கண்டினியூ ஆயிடுச்சுன்னா அடுத்த 2 நீரிணைகளும் வரும் காலத்துல தடுக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஈரான் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவங்க கூட இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆதரவாளர்கள் செய்யறதுக்கு முன் வந்திருக்காங்க. இப்போ விஷயம் என்னன்னா, அமெரிக்கா அந்த நாட்டு வீரர்களை கொஞ்சம் கொஞ்சமா ஈரான் பக்கத்துல நெருக்கமா கொண்டு வந்துட்டாங்க. இது உலகம் முழுக்க மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்கி இருக்கு. ஈரான் அவங்களுக்கு எதிரான அறிக்கையை கொடுத்திருந்தா கூட இது ஈரானுக்கு மிகப்பெரிய த்ரெட்டா தான் உலக நாடுகள் பாக்குறாங்க. அதனால்தான் உலக நாடுகள் குறிப்பா அந்த நாடுகளோட சுற்றி இருக்கக்கூடிய மற்ற அரபு நாடுகள் எல்லாமே பேச்சுவார்த்தைக்காக திரும்ப திரும்ப ட்ரை பண்றாங்க. ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லை. இந்தியன் ருப்பியோட வீக்னஸ் 95 ரூபாயை தாண்டி போயிருந்தாலும் க்ளோசிங்ல அரௌண்ட் 94 ரூபாய் 60 காசுகள் பக்கத்துல இருக்குது. இருந்தாலும் தற்சமயம் ரெக்கவர் ஆகிறது பெரிய பாசிபிள் இல்லை. ஏன்னா டாலர் இண்டெக்ஸ் அரௌண்ட் 100க்கு மேல 100.4 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்தியன் ருப்பியோடைய வீக்னஸ் நிக்காம இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் குடாயில் பிரைஸ் கட்டுக்கடங்காம ஏறிக்கிட்டு இருந்துச்சுன்னா இது இந்தியன் ருப்பியில திரும்பவும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏற்கனவே எஃப்ஐக்கள் வித்துட்டு இருக்கிறது நமக்கு இன்னொரு பெரிய பிரச்சனையா இருக்கும்போது இந்தியன் ருப்பியோட வீக்னஸ் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல ஒரு அவுன்ஸுக்கு தங்கமும் சரி வெள்ளியும் சரி விலை கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றத்தில் இருந்தாலும் ஏறத்தாழ $4,500 மேல தங்கமும் $71 மேல ஒரு அவுன்ஸ் சில்வரும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தாலும் இந்தியாவில் 22 கேரட் நகத்தங்கம் 1 கிராம் 13,605 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர் 1 கிலோ 2,55,000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நேற்றைய விலை கம்பேர் பண்ணும்போது 5,000 ரூபாய் அதிகம். ஒட்டுமொத்தமா 2025-26 இந்த ஃபைனான்சியல் இயர் நல்ல பாசிட்டிவான ஒரு க்ளோசிங் இருக்கும்னு ஏற்கனவே 2-3 மாசங்களுக்கு முன்னால எதிர்பார்த்து இருந்தது இப்போ நெகட்டிவ் ஆயிட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. மிக மோசமான ஒரு பதிவு தான் இந்த ஃபினான்சியல் இயர் நடந்திருக்குங்கிறத நம்ம இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. நாளை மறுநாள் நாளைக்கு மகாவீர் ஜெயந்தி மார்க்கெட் கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நியூ ஃபைனான்சியல் இயர் ஸ்டார்ட் ஆயிருக்கும் 2026-27. சரி, அந்த நேரத்திலாவது நம்ம மார்க்கெட்டும் உலக மார்க்கெட்டும் ஒரு நடுநிலைமைக்கு வரணுங்கிறது எல்லாரோட வேண்டும். இது எல்லாத்தையும் விட உலகம் முழுக்க அதை அதுவும் குறிப்பா ஈரான், இஸ்ரேல் அதை சுற்றி கூடிய எல்லா நாடுகளுமே அமைதி திரும்பணும். அப்பதான் எல்லா மக்களுமே இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதுவா இருந்தாலும் நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் தான். உங்க ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களுடைய போர்ட்போலியோல கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸை ஆட் பண்ண முடியுமா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆட் பண்ண முடியுமா, ETF ஆட் பண்ண முடியுமாங்கிறத உங்க ரிஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்க தான் டிசிஷன் எடுத்துக்கணும். அதான் இது நாட் ரெக்கமெண்டேஷன். வெறும் ₹100 ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF டிஜிட்டல் கோல்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும் குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆனா இந்த வீடியோவை டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூபிள்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. See you tomorrow. Another super.